திருப்பூர் மாவட்டம் ஆம்பூரில் 3 மாத பெண் குழந்தையின் சடலமானது வீட்டு தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. 3 மாத குழந்தை எப்படி தவழ்ந்து வந்து தரைத்தள தண்ணீர் தொட்டிக்குள் விழுந்தது என்று சந்தேகம் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் 3 மாத பெண் குழந்தையின் சடலம் வீட்டில் உள்ள தண்ணீர் தொட்டியில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. 3 மாத குழந்தை எப்படி தவழ்ந்து வந்து தரைத்தள தண்ணீர் தொட்டியில் விழுந்திருக்கும் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. குழந்தையின் தாய் தந்தையிடம் பல்வேறு கோணங்களில் போலீசார் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் நாகராஜ். வணக்கம் நாகராஜ், விவரம். நிச்சயமாக ஸ்ரீ ஆம்பூரில் 3 வயது பெண் குழந்தை வீட்டில் உள்ள 5 அடி ஆழமுள்ள தண்ணீரில் தொடர் பெற்று சடலமாக மீட்பு. காணாமல் போனதாக கூறப்பட்ட குழந்தை மூடப்பட்ட தொட்டியில் விழுந்தது எப்படி என்று பெற்றோரிடம் காவல்துறையினர் துறை விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பெத்தலகம் பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் மேல்தளத்தில் வசித்து வருவர் அக்பர் பாஷா, அரிஷா தம்பதியினர். அக்பர் பாஷா தனியார் தொழிற்சாலையில் கார் டிரைவராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மற்றும் ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் கடந்த 3 மாதம் முன்பு பாத்தா என்ற பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த நிலையில் அந்த குழந்தை வீட்டில் உள்ள தரைப்படத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் தவறி உயர்ந்ததாக கூறப்படுகிறது. குழந்தையின் தாயார் ஆம்பூர் அரசு மருத்துவரை கொண்டு செல்லும் வழியிலே இக்குழந்தை உயிரிழந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்ற நகர போலீசார் மேல்படியில் வசிக்கும் குழந்தையின் நாடகமாக முடியாத நிலையில் தரைத்தளத்தில் உள்ள தண்ணீர் தொட்டியில் எப்படி விழுந்தது என்ற சந்தேகத்தின் பின் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 3 மாத பெண் குழந்தை தண்ணீர் தொட்டியில் விழுந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ்.